சபரிமலையின் அமைதியான மலையில் ஐயப்பன் தியானத்தில் இருந்தார். அத்தருணத்தில் கருப்பசாமி அணுகி, ஐயா, உங்கள் பக்தரின் வீட்டில் சில தீய சக்திகள் அலைபாயிற்று என்று கூறினார். ஐயப்பன் மெதுவாக கண்களை திறந்து புன்சிரிப்புடன் கூறினார், கருப்பா, என் பக்தர்கள் மனதில் ஒளி வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் வீட்டை பாதுகாப்பது நம் கடமை. நீ அவர்களின் வாசலில் நின்று காவல் காத்து யாரும் துன்பம் பார்க்காமல் பார்த்துக்கொள். கருப்பசாமி தலையசைத்து, சுவாமியே, நான் உங்கள் ஆணையை வாழ்க்கையாய் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களின் வீடு குடும்பம் அனைத்தும் எனது பாதுகாப்பில் இருக்கும் என்றார். ஐயப்பன் கை உயர்த்தி ஆசி வழங்கினார். எங்கு என் சுவாமியே சரணம் ஐயப்பா என்கிற நாதம் ஒலிக்கிறதோ அங்கு நீ கரும்படையாக நிற்க வேண்டும். அந்த நாளிலிருந்து ஐயப்ப பக்தர் வீடுகளின் வாசலில் கருப்பசாமியின் விழிப்பான கண்களும் ஐயப்பனின் அருளும் இணைந்து பாதுகாப்பு வழங்குகிறது. இந்த ஐயப்ப பூஜைக்கு கருப்பன் வருகிறார். ஆங்காரமாய் பரவசமாய் உக்கிரமாய் ஓடி வருகிறார். எங்க கருப்பசாமி